வாரியர்ஸ் 24ஆம் தேதியோட ப்ரீ மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். சரி, இப்போ ஒரு 4 days நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அதனால் என்னால் வீடியோஸ் போட முடியல. ஸோ இந்த ஃபர்தராக வீடியோ போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இதில் மிஸ் ஆகாது. ஓகே, வாங்க எப்படி மண்டே எப்படி இருக்க போகுது, இதுதான் எப்படி மார்க்கெட் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகுது, என்ன மாதிரி ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நான் வழக்கம் போல் சொல்கிறதான், மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு டே லிக்விடிட்டி நம்ம மார்க் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் தான் லிக்விடிட்டியை ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணி பழகிக்கணும். ஸோ இந்த லிக்விடிட்டி ரிஜெக்ஷன் ஆகிருக்க ஏரியா வந்து, ஸோ இந்த இடத்துல பையர் லிக்விடிட்டி இருக்குது, இந்த இடத்துல செலர் லிக்விடிட்டி இருக்குது. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க வாரியர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பிகினிங் ரூலே இந்த லிக்விடிட்டி மார்க் பண்ண பழகிக்கணும் அப்படிங்கிறதான். ஓகேங்களா. செகண்ட் வந்து வீக். ஸோ வீக்கில் எந்த இடத்துல லிக்விடிட்டி நமக்கு ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம கம்பல்சரி மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுக்கு எதுக்காகன்னா, பெட்டரான ரிவர்சல் எங்கே கிடைக்க போகுது, பிரேக் அவுட்ஸ் கிடைக்குதா இல்லையா, ரேஞ்ச் பிரேக் அவுட் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு இந்த லிக்விடிட்டி ஏரியா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட்டாகவும் இங்கே ரெசிஸ்டன்ஸாகவும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரேஞ்ச் மார்க் பண்ணுறோம். அதாவது ரெசிஸ்டன்ஸ் நம்ம மேஜிக் லெவல்ஸ் மார்க் பண்ணுறோம். 22,954 R1 ரியாக்ட் பண்ணோம். 23,86 23,86 இது R2. 23,86 R2. சரி, சப்போர்ட் பார்க்கலாம். சப்போர்ட் வந்து 22,668 22,668 இது S1. 22,514 22,514 இது வந்து பார்த்தோம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், 22,954 23,86 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ், 22,668 22,514 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ், சாரி சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணும். ஸோ இந்த இடங்களுக்கு மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா எப்படி ரியாக்ட் ஆகுது பாருங்கள். சேமஸ் பாருங்கள், ஐவி பார்த்துடலாம். ஐவி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் 10 புட்டில் வந்து 13-14 தான் இருக்குது. ஸோ இன்பேலன்ஸாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது நாளைக்கு. அப்படிங்கப்போ நாளைக்கு காலையில் ஐவி நீங்கள் ஓப்பனுக்கு அப்புறம் ஐவி சேஞ்சஸ் இருந்ததுன்னா மார்க்கெட்டில் மொமெண்ட் க்ரியேட் ஆகும், ஆர்வம் அதிகமாக இருக்கும், ரேஞ்சஸ் க்ரியேட் ஆகும். அதர்வைஸ் நிச்சயமாக வந்து ஒரு வால்டைல் மார்க்கெட்டுக்குள்ளே மார்க்கெட் ஒன் சைடு இல்லாமல் ஏதாவது வால்டைல் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நம்ம இடத்துக்கு வரும்போதும் மேஜிக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம இடத்துக்கு வந்தால் ட்ரேட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம், லைனுக்கு வந்தால் ட்ரேட் எடுக்குன்னு தான் சொல்கிறோம். ஓகேவா. இந்த நம்ம அடிப்படை ரேஞ்ச் கொடுக்குறது நம்ம இடத்துக்கு வந்தால் தான் ப்ரீமியம் கொடுக்கும், அதை முதல்ல மறந்துடாதீங்க. ஓகே, பேங்க் நிஃப்டி 49,402 49,402 R1. 49,755 49,755 R2. 48,647 48,647 S1. 48,245 48,245 ஸோ இந்த இடம் S2 ரியாக்ட் பண்ணும். மறுபடியும் சொல்கிறேன், ரேஞ்ச் நோட் பண்ணிக்கங்க. 49,402 49,755 48,647 48,245 அப்படின்ற இடம் முக்கியமான இடங்கள். ஸோ இங்கே மார்க்கெட் வந்தால் நீங்கள் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்தால் கம்பல்சரி மார்க்கெட்டு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் பண்ணும். பிரேக் அவுட்னா புட்டுக்கும், கவர் பண்ணால் காலுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாரியர் கேட்டிருந்தாங்க, இது எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது, எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் ஆன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மார்க்கெட் எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகட்டும், மேபி மார்க்கெட் இந்த இடத்துக்கு போன உடனே ஒரு 50 minutes கீழே ஹோல்ட் ஆகுது, இல்லை மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணுது, இந்த இடத்த கீழே விழுகுது அப்படின்னா மார்க்கெட் புட்டில் வாய்ப்பு 5 minutes 50 minutes இந்த இடத்துல ஹோல்ட் ஆகணும். சரி, இது வந்து நம்ம லைனுக்கு வந்தால் சொல்கிறேன். மார்க்கெட் மறுபடியும் எங்கே ஓப்பன் ஆகலாம், இடத்துக்கு போகுது, ஜஸ்ட் ரீடெஸ்ட் பண்ணுது, அகெயின் 50 minutesக்கு மேலே மார்க்கெட் ரேலி ஆகினா உங்கள் ரேஞ்ச் செகண்ட் லெவலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்தால், அதாவது நம்ம சொல்கிறது திரும்பவும் சொல்கிறோம் பாருங்கள், இந்த இடங்களில் வரும்பொழுது தான் மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் கொடுக்கும், அதாவது ப்ரீமியம் கொடுக்குன்றத திரும்ப சொல்கிறோம். இதை நோட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், நிச்சயமாக வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருப்பீங்க. ட்ரேடிங்கில் ஒரு புதிய பரிணாமத்தை நிச்சயமாக நம்மளோட வீடியோஸ் ஏற்படுத்துன்ற நம்பிக்கை இருக்குது, ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயமும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி பெல் பட்டனை அமைக்க